Hi friends, welcome to Ranjana Sweet Home. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ரெண்டு பிரெட் ரெசிபீஸ் பார்க்க போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா French toast, இன்னொன்னு cheese garlic bread. இந்த ரெண்டு ரெசிபீஸ்மே ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்க ஸ்நாக்ஸாவும் எடுத்துக்கலாம், இத பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற லேட்டஸ்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சு டோஸ்ட் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம கொஞ்சமாக சால்ட்டு சேர்க்கும் போது அந்த இனிப்பு சுவை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது அந்த சுகர் வந்து முட்டையில் நல்லா கரையிற மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பாலும் முட்டையும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸை எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸ்சரில் 2 பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா அமுக்கி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தோசை தவாவில் சேர்த்துக்கலாம். இன்னொரு பிரெட் ஸ்லைஸையும் அதே மாதிரி நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் அந்த பாலையும் முட்டையும் வந்து பிரெட்டு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அந்த அளவுக்கு நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம சிம்லேயே வச்சு தான் டோஸ்ட் பண்ண போகிறோம். மேலேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையில் இருந்ததுன்னா வெளியே சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும். உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொதன்னு இருக்கும். அதனால முட்டை ஸ்மெல் ரொம்ப வரும். அதனால நம்ம சிம்லேயே வச்சு தான் இதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஆற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக தேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீஸ் கார்லிக் டோஸ்ட்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்து வச்சுருங்க. நல்லா இந்த அளவுக்கு பட்டரை பீட் பண்ணிவிட்டு இப்போது இதில் ஒரு 3 பூண்டை வந்து துருவி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. அப்புறமா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துப்போம் காரத்துக்கு. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அந்த பட்டர் கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸில் 2 சைடும் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த பட்டர் இருக்குல்ல அந்த மிக்சரை 2 சைடும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நான் இன்றைக்கி சீஸ் ஷீட் எடுத்து அதை ஒரு ஷீட் வந்து 2 ப்ரெட்டுக்கு இடையில வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கிரேட்டட் சீஸ் கூட எடுத்துக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி மேலேயும் லைட்டாக அதே பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை தவா சூடானதுக்கப்புறமா 2 ப்ரெட்டையும் தோசை தவாவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்குவோம். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த பட்டரோ நெய்யோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வெளியே பட்டரே போட்டிருக்கனால அதுலேயே நல்லா டோஸ்ட் ஆகிடும். நீங்கள் ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. சிம்மில் மட்டும் வச்சு டோஸ்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நமக்கு வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் டோஸ்ட் ஆகி. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த கார்லிக் ஸ்மெல்லோட சீஸோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சீஸ் கார்லிக் டோஸ்ட் ரெடி. இதை நம்ம ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி.